மூங்கிலணை காமாட்சியம்மன் கோயில் தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே உள்ள தேவதானப்பட்டி எனும் ஊரின் வனப்பகுதியில் அமைந்துள்ளது. சக்தி வாய்ந்த ஸ்ரீ மூங்கிலணை காமாட்சியம்மன் கோயில். மூலவருக்கென சிலை கிடையாது, தேங்காய் உடைக்கப்படாது, குறிப்பாக நெய் தீபம் மட்டும்தான் ஏற்றப்படுகிறது. சமைத்த உணவுகள் படையில் இடுவதில்லை என பல்வேறு அதிசயங்களை தன்னகத்தே தாங்கி நிற்கும் போர் அற்புத கோயில். பாண்டிய மன்னர்கள் ஆட்சி காலத்தில் தெய்வ வழிபாட்டிற்காக தானமாக வழங்கப்பட்ட இடம்தான் இந்த தேவதான பட்டியாம். தெய்வ தான பதி எனப்பட்டது பின்னாளில் தேவதானம் என்றாகி தேவதான பட்டி என்றும் ஆனது. காஞ்சிபுரம் காமாட்சியம்மனுக்கு அடுத்தபடியாக புகழ்பெற்று விளங்குவது இந்த புண்ணிய தலம். காமாட்சி என்றால் காமனை பழித்த கண்களை கொண்டவள் என்றும் முப்பெரும் தேவியர்களின் அம்சமானவள் காமாட்சி என்றும் பொருள் கொள்ளப்படுகிறார். இந்த மூங்கிலணை காமாட்சி அம்மனை தென் மாவட்டங்களைச் சேர்ந்த பல குடும்பங்கள் தங்கள் குலதெய்வமாகவே வழிபட்டு வருகின்றனர். வணக்கம் மக்களே, இப்போ நம்ம எங்க இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா தேவதானப்பட்டி மூங்கிலணை காமாட்சி அம்மன் கோயில். அந்த கோயிலுக்கு ஆப்போசிட்ல ஒரு சின்னதாக புதுசாக கட்டியிருக்கிற ஆதி காமாட்சி அம்மன் கோவில் தான். யாரு நீங்கள் வந்தீங்கன்னாலும் மறக்காம இந்த சாமி கோயிலும் வந்து தரிசிச்சுட்டு போங்க, ரொம்ப நல்லது. ஹலோ கைஸ், இன்னைக்கு நாங்கள் வந்து தேவதானப்பட்டியில் இருக்க காமாட்சி அம்மன் கோவிலுக்கு வந்திருக்கோம். காமாட்சி அம்மன் கோவில் இருந்து தரிசிச்சிட்டிங்கன்னா அதுக்கு எதிர்த்தாப்புல இருக்க சாமி வந்து பாருங்க, ஆதி காமாட்சி அம்மன் கோவில். எவ்வளோ குட்டி குட்டியா சாமியெல்லாம் நிறைய இருக்கு. மறக்காம வந்தீங்கன்னா பார்த்துட்டு போங்க, சாமி கும்பிட்டு போங்க. இந்த ஆற்றுல தான் நாங்களும் சின்ன குழந்தைங்க நல்லா தண்ணியா இவ்வளவா வரும், நல்லா ஜாலியா விளையாண்டுட்டு இருப்போம். என்ன அப்படியா? சரி, அப்படியே மேல சாமி கும்பிட்டு தண்ணி. சரி வாங்க போலாம் மேல. இந்த ஆத்தோட வேர்ல தான் வந்து சாமி வந்து நின்று குழந்தை வடிவமா காட்சி கொடுத்த மாதிரி ஒரு கதை இருக்கு. இந்த மரத்தை சுற்றி நம்ம வந்து வேண்டிட்டு சாமி கும்பிட்டோம்னா சகல நன்மைகளும் உண்டாகும் அப்படிங்கிறது ஐதீகம். இந்த மரத்தை பார்த்தீங்கன்னாலே தெரியும், இது எப்படியும் ஒரு 100 வருஷத்து மரமா இருக்கும். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிற இந்த கோயில் வந்து இங்கே இருக்க சிவன் கோயில். இதெல்லாம் புதுசாக கட்டினது. அடுத்து பக்கத்துலேயே வந்து நாகம்மா கோயில். இந்த கோயிலில் தான் நாகம்மாக்கு எல்லா இதுவும் பண்ணுறது. இது ஆத்தோரத்துலேயே இருக்குது. அதாவது படித்துறை மஞ்சளாட்டு படித்துறை விநாயகர் சுந்தர விநாயகர் கோயிலுக்கு பக்கத்தில் இருக்க கோயில். அதுக்கு அடுத்தது வந்து சிவன் கோயில். அதுக்கு அடுத்தது தான் அந்த மரம் தான் வந்து சாமி வந்து இந்த மரத்துக்கு அடியில் தான் குழந்தை வடிவமாக காட்சி கொடுத்தது.